எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு தகவலில் நேற்று வந்து 19வது ஐபிஎல் எனப்படும் இந்தியன் பிரீமியர் லீக் வந்து முடிஞ்சு இருக்கு. நேற்று வந்து இந்தியாவிலே பெரிய ஸ்டேடியமான குஜராத்தில் உள்ள நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் இறுதிப் போட்டி நடந்தது அகமதாபாத்தில். அதில் வந்து ஆர்சிபி ராயல் சேலஞ்ச் பெங்களூரு குஜராத் டைட்டன்ஸ் மோதினாங்க. அதில் வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு நிறுத்தி வெற்றி பெற்றாங்க. இப்போ இந்த ஐபிஎல் டோர்னமெண்ட் வந்து 2008 ஆரம்பித்தாங்க. இப்போ 2008 2026 வரைக்கும் நேற்று நடந்த போட்டியில் இது வரைக்கும் 19 டோர்னமெண்ட் நடந்திருக்கு. அதில் யார் யார் ஜெயித்தாங்க அந்த அணி பேரை சொல்கிறேன், யார் வின் பண்ணாங்க அதை சொல்கிறேன். 2008 முதல்ல இது ஆரம்பித்தது வந்து இந்த போட்டி வந்து ஃபுட்பாலில் கால்பந்து ஆட்டத்தில் தான் இந்த ப்ரீமியர் லீக்குன்னு சொல்லுவாங்க. இங்கிலாண்டில் இங்கிலீஷ் ப்ரீமியர் லீக்கு, ஸ்பெயினில் லா லீகா, அதை தழுவிய ஒரு டோர்னமெண்ட்டு ஆரம்பிக்கணும்னு சொல்லி தான் இந்தியன் ப்ரீமியர் லீக் ஆரம்பித்தாங்க. இது 2008 துவங்கப்பட்டது. முதல்ல 2008 ஜெயிச்சது வந்து ராஜஸ்தான் ராயல்ஸு. அந்த அணியோட தலைவர் வந்து மறைந்த முன்னாள் ஆஸ்திரேலியா சுழல்பந்து வீச்சாளர் ஷேன் வான். 2008 ராஜஸ்தான் ராயல் ஜெயிச்சது. அதோட அணி தலைவர் வந்து ஷேன் வான் சொல்லிட்டா. அதுக்கு அடுத்தது 2009 டெக்கான் சார்ஜர்ஸ் ஜெயிச்சது. அதோட அணி தலைவர் வந்து ஆஸ்திரேலியா பிளேயரு கில்கிறிஸ்ட்டு. அதுக்கு அடுத்து 2010 மற்றும் 2011 சென்னை சூப்பர் கிங்ஸ் சிஎஸ்கே சென்னை சூப்பர் கிங்ஸ் ஜெயிச்சது. அதோட அணி தலைவர் வந்து எல்லாருக்கும் தெரியும் மகேந்திர சிங் தோனி. அதுக்கடுத்து 2012 கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஜெயிச்சது. அது வந்து அணி தலைவர் வந்து கௌதம் கம்பீர். 2013 மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சது. அப்புறமா அதோட அணித்தலைவர் வந்து ரோஹித் சர்மா. 2014 கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஜெயிச்சது. அதுக்கு அடுத்து 2015 மறுபடியும் மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சது. 2014 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஜெயிச்சது. அதோட அணித்தலைவர் டேவிட் வார்னர். அதுக்கு அடுத்து 2017 மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சது மறுபடியும். அதுக்கு அடுத்து 2018 சிஎஸ்கே ஜெயிச்சது. 2019 வந்து மற்றும் 2020 மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சு. அதோட அணித்தலைவர் வந்து மறுபடியும் ரோஹித் சர்மா. 2021 சிஎஸ்கே ஜெயிச்சது. 2022 முதல்ல குஜராத் டைட்டன்ஸ் ஒரு அணி வந்தது. அதை தலைமையேற்று நடத்தது வந்து ஹர்திக் பாண்டியா ஜெயிச்சது குஜராத் டைட்டன் 2022. மறுபடியும் 2023 மறுபடியும் சிஎஸ்கே ஜெயிச்சது. 2024 கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஜெயிச்சது. அப்போ அதோட அணித்தலைவர் வந்து கௌதம் கம்பீர் வந்து கோச்சாக இருந்தார், பயிற்சியாளராக. அதுக்கு ஸ்ரேயாஸ் ஐயர் அந்த அணித்தலைவராக இருந்தார் 2024. போன ஓட்டம் 2025 17 வருஷத்துக்கு அப்புறமா ராயல் சேலஞ்ச் பெங்களூர் விராட் கோலி அணி டீம் பெங்களூர் அணி டீம் வந்து போன ஓட்டம் 2025 பெங்களூர் சாம்பியன் ஆச்சு. இப்போ 2026 மறுபடியும் பெங்களூர் வந்து ஆர்சிபி எனப்படும் ராயல் சேலஞ்ச் பெங்களூர் வந்து 2வது தடவை ஜெயிச்சிருக்கு. இது ஆங்கிலத்தில் ரீட்டைன் சொல்லுவாங்க. டு பி ரீட்டைனா தக்க வைக்கிறது. இது வரைக்கும் 3 அணி தான் வந்து ரீட்டைன் அடுத்த போட்டியில் ஜெயிச்சிருக்காங்க. முதல்ல வந்து சிஎஸ்கே 2010 மற்றும் 2011. அதுக்கு அடுத்தது மும்பை இந்தியன்ஸு 2019 மற்றும் 2020. இப்போ ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு 2025 மற்றும் 2026 ஜெயிச்சிருக்காங்க. 3 அணி தான் தக்க வைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ரீட்டைன்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் மிக சிறந்த அந்த சொற்றொடர் அதுக்கு ரீட்டைன் சொல்லுவாங்க. ரெண்டாவது அந்த ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியோட தலைவர் ரஜத் பட்டிடாருக்கு என் மனமார்ந்த நல்வாழ்த்துக்களையும் தோற்ற குஜராத் டைட்டன்ஸ் அணி தலைவர் சுபம் கில்லுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு விளையாட்டு வீரராக இது வரைக்கும் 19 போட்டி நடந்திருக்கு. அதில் 5 வாட்டி சென்னை சூப்பர் கிங்ஸு, 5 வாட்டி மும்பை இந்தியன்ஸு, 3 வாட்டி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், 2 வாட்டி ஆர்சிபி ராயல் சேலஞ்ச் பெங்களூரு, 1 வாட்டி ராஜஸ்தான் ராயல்ஸ், குஜராத் டைட்டன்ஸ், டெக்கான் சார்ஜர்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இவங்களாம் தலா ஒரு வாட்டி ஜெயிச்சிருக்காங்க என்ற தகவலை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சென்னை துறைமுகத்தை சேர்ந்த கல்யாண சுந்தரம். இன்று ஒரு தகவலுக்காக எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். புகழ்பெற்ற மெரினா கடற்கரை அருகே உள்ள அண்ணா பூங்காவிலிருந்து நன்றி.